சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு சனி பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி இப்போதானே வந்துட்டு போச்சு, என்ன மறுபடியும் சனி பெயர்ச்சி அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இப்போ பாரம்பரிய பஞ்சாங்கத்தின் படி, வாக்கிய பஞ்சாங்கத்தின் படி, திருநள்ளாறில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சி. வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இந்த நிலையின் படிதான் கடந்த காலங்களில் நம்முடைய முன்னோர்கள், பெரியவர்கள் எல்லாமே ஜாதகத்தை கணித்து வந்தார்கள், பலன்களை அறிந்து வந்தார்கள். அதனை வைத்து இன்றைய தினம் நம்முடன் இணைந்திருப்பவர் பிரபல ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள். அவரும் நானும் இணைந்து இந்த சனி பெயர்ச்சி 12 ராசினருக்கும் எத்தகைய பலன்களை வழங்கிட இருக்கிறது, இந்த சஞ்சாரத்தின் காரணமாக, கிரகங்களின் பார்வைகளின் காரணமாக எந்த விதமான பலன்களை கிரகங்கள் வழங்கிட இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கிறோம், பேசிட்டு இருக்கிறோம். தொடர்பார் உலகெங்கும் வாழும் சன் அஸ்ட்ரோ நேயர்களே, வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி நடக்கப் போகுது. அந்த சனிப்பெயர்ச்சியின் படி இந்த கடகராசிக்காரங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு புகழ்பெற்ற ஜோதிட மேதை திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்கள் இருக்கிறார்கள். முதல்ல என்னுடைய பார்வையை நான் சொல்கிறேன், அப்புறம் ஐயாட்ட அவருடைய பார்வையை ஐயா என்னங்கிறத எடுத்து சொல்ல போகிறாங்க. கடகராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பனுக்கும் அவர்தான் அதிபதி, நட்பு பிரிவதற்கும் அவர்தான் காரணம். லைஃப் பார்ட்னர், உங்கள் மனைவி எப்படி இருப்பார், உங்கள் கணவர் எப்படி இருப்பார் என்று சொல்வதும் சனி பகவான் தான். அந்த அவர்களோடு பிரிவு வருவதற்கு காரணமும் இந்த சனி பகவான் தான். பொதுவாக கடகராசிக்காரங்க ரொம்ப அன்பானவர்கள், ரொம்ப தாய்மை மனசு உடையவர்கள், ரொம்ப சென்சிட்டிவ் கேரக்டர். நான் ரொம்ப அன்பா இருக்கேன், நீங்களும் அன்பா இருக்கணும் அப்படின்னு வீட்டுக்காரர்கிட்ட எதிர்பார்க்கக்கூடியவங்க. அந்த அன்பு அதிகமான அன்பாகிற போது அங்க பிரச்சனையும் வருது அப்படின்னு இந்த 7-8க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு உணர்த்துகிறார். இப்போ இந்த சனி பகவான் என்ன பண்றாருன்னா, பாக்கியஸ்தானத்துக்கு உட்கார்றார். கடந்த 2.5 ஆண்டுகளாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஐயா கடகராசிக்காரங்க. படாத கஷ்டம் இல்லை, சாதாரண கஷ்டம் இல்லை, எல்லா கஷ்டத்தையும் பட்டாங்க இல்லைங்களா? சொன்ன முடியும். நம்ம சொன்னோம், உன்னுடைய கர்ம வினைக்கேற்ற கஷ்டங்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான நெருக்கடிகள், சிலர் பார்த்தீங்கன்னா சமாளிச்சு வெளியே வந்திருப்பாங்க. அப்போ இந்த புருஷ பொண்டாட்டி பிரச்சனையா பொதுவாக பாதிப்பு அதிகம் இல்லையா? கணவன் மனைவி உறவுல பாதிப்பு. வெளிநாடுகளில் வாழ்றவங்க பலருக்கு விசா எக்ஸ்டென்ஷன் எனக்கு இல்லை, நான் இந்தியாவை பார்த்து திரும்ப வேண்டிய சூழல், இப்படி நிறைய பேர் கஷ்டப்பட்டு சொல்றாங்கய்யா. இந்த கடகராசிக்காரங்க அவ்வளவு அனுபவிச்சுட்டாங்க. வேலையில பிரச்சனையை அனுபவிக்கிறவங்க ரொம்ப பேரு. இப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு யோகமான விஷயம், பாக்கியஸ்தானத்துக்கு சனி பகவான் வருகிறார். எவ்வளவு மனிதர்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் ஒரு ஜாதகத்துல 1, 5, 9 அப்படிங்கிற திரிகோண ஸ்தானங்கள் மிக முக்கியம் இல்லையா? அந்த திரிகோண ஸ்தானத்துக்கு சனி பகவான் வருகிறார், அதுவும் பாக்கியஸ்தானத்திற்கு வருகிறார் அப்படின்னு சொல்லும்போது, உங்க அப்பா செய்த புண்ணியம், இன்னைக்கு இந்த பூமியில நம்ம வாழறோம், ஒரு பெயர் இருக்கு, ஒரு வேலை இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதற்கு பின்னால் தாய் தகப்பன் செய்த புண்ணியம் தான் காரணம் இல்லையா? உலகத்துல எந்த உறவை மறந்தாலும் நம்ம பெற்ற தாயை, நம்முடைய அரவணைத்த தந்தையை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அதனால்தான் மாதா பிதா, அப்புறம் தான் குருவை வச்சாங்க, கடவுளை கூட 4வதா வச்சாங்க, அம்மா அப்பாவை தான் முதல்ல நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க. இப்படி அந்த பித்ருஸ்தானத்துக்கு சனி பகவான் வருகிற போது இப்ப என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, முன்னோர்கள் செய்த புண்ணியம், அந்த புண்ணிய பலனை நம்ம பயன்படுத்தணும். இப்ப என்ன ஒரு விஷயம், அப்பாவுக்கு உடல் நலம் பாதிக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருகிற போது 10க்கு அது 12ஆம் இடம், இந்த 2 அஸ்பெக்ட்ல அதை பார்க்கணும். முதல்ல தந்தையுடைய உடல்நலம் பாதிக்கும். நமக்கு இது நாள் வரை ஒரு வேலை மாற்றத்தை எதிர்பார்த்தோம்னா இப்ப வேலை மாற்றம் கிடைக்கும், அந்த யோகமும் உண்டு. கான்ட்ராக்ட் பேசிஸ்லயும் சிலருக்கு ஜாப் கிடைக்கும். இந்த சனி பகவான் என்ன பண்றாரு, லாபஸ்தானத்தை பார்க்க போறாரு. இதுதான் இவங்களுக்குள்ள பெரிய பிளஸ். கடகராசிக்காரங்களுக்கு லாபத்தை சனி பார்ப்பதனால் லாபமாக வாழ்க்கை அமையும், தொழில் லாபமாக அமையும், வருமானம் லாபமாக அமையும். ஏன்னா பணபரஸ்தானத்தை அவருடைய அனுக்கிரகம் கிடைக்குது, அப்ப நல்ல ஒரு வருமானம் உங்களுக்கு உயரும். 2வது முக்கியமான விஷயம், சனி பகவான் கம்யூனிகேஷன் ஸ்தானத்தை பார்க்கிறார், 3வது ஸ்தானத்தை. அப்போ வேலை ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, அதெல்லாம் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க, அதுல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் உண்டு.
ஆனால் சனி பகவானுடைய இந்த பார்வை வந்து தாம்பத்திய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை கொடுக்கும். அதில் மட்டும் இவங்க கவனமா இருக்கணும். 6வது ஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்க போறாரு. 6வது ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிற போது உங்களுக்கு ஆழடிமை ஸ்தானத்தை பார்க்கிறாருக்கும் போது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அனுக்கிரகம் இருக்கு இல்லைங்களா? அப்ப நல்ல வேலை இவர்களுக்கு கிடைத்து விடும். அப்ப இது எல்லாமே இவர்களுக்கு யோகமாகத்தான் இப்போ அமைகிறது. அப்போ கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய துன்பத்திலிருந்து விடுதலை அப்படிங்கிறது கிடைக்குது. இது ஒரு நல்ல விஷயமா இது இருக்கு. எந்த தெய்வத்தை இவர்கள் வழிபட்டால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மேன்மைகள் உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகம் சொல்லிட்டாலே ரெங்கநாதர், ஸ்ரீ ரெங்கநாதரை வழிபடுகிற போது, பள்ளி கொண்ட பெருமாளை வழிபடுகிற போது அற்புதமான பலன்கள் நம்ம வாழ்க்கையில நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். 6ஆம் இடத்தை சனி பகவான் தொடர்பு பெறுகிறாருங்கிற போது ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கிட்டாலும் இவங்க நல்ல முறையில இருப்பாங்க. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு மேன்மையான காலம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிடலாம். நீங்க வந்து இந்த விஷயத்துல இல்லையா பிரபல ஜோதிடரான நீங்க சொல்லிட்டீங்க. நங்கநல்லூர் பஞ்சாங்கம் சொல்லும்போது நம்ம என்ன சொல்ல போறோம், பொருத்தாக சொல்றீங்க என்னன்னா, 30 ஆண்டுகள் ஒரு மனிதர் கெட்டதும் இல்லை, 30 ஆண்டுகள் வாழ்ந்ததும் இல்லை என்ற ஒரு பழமொழி. இந்த பழமொழி எப்படி வந்துச்சுன்னா, அந்த சனி பகவான் எப்பொழுது 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்றார் அந்த காலகட்டம் 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சமான யோகமான பலன்களை ஏற்படும். இப்ப கடகராசினை நம்ம பார்த்துருப்போம், நம்முடைய வாழ்க்கை நிறைய பேர் பார்த்துட்டோம். 2 ஆண்டுகளாக நிறைய ஏதாவது பார்த்துருப்போம், அவங்களுடைய படுற அவசர பார்த்துருக்கோம், ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பார்த்துருக்கோம். இப்ப கடகராசி பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைந்த ராசி. அங்க சனி பகவானும் பூச நட்சத்திரமாக இருக்காரு. நிறைய பேர் பூசத்துல பிறந்திருப்பாங்க. கடந்த காலத்துல அதிகபட்சமான நெருக்கடிகளை சந்தித்த ஒரு ராசி கடகராசி. என்ன எல்லாருக்குமே என்ன பயன்னா, அந்த 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்துட்டாவே அந்த உயிர் மனதான் பயப்படுறாங்க. அந்த இடத்தை விட்டுட்டு வெளியே வந்துடணும். முதல்ல உயிரை மட்டுமே எடுப்பதில்லை சனி பகவான். ஆயுள்காரகன் ஆயுளை நிச்சயமாக கையில வச்சிருப்பாரு. வேறு விஷயங்கள பேசுவோம். ஆனா இப்ப 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் வந்திருக்காரு. நீங்க தெளிவா ஒரு விஷயத்த சொன்னீங்க. என்ன 9ஆம் இடம் தந்தைக்குரிய இடம், பாக்கியஸ்தானம். தந்தையுடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். இது தெளிவா சொல்லியிருக்கீங்க. இது உண்மை. இன்னொரு 3 தகவல்களை பார்க்கின்ற போது எப்பொழுதுமே குரு பகவான் பார்க்கின்ற 3 இடங்களுமே சுப பலன்களை ஏற்படுத்தும். இந்த 9ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டத்தில் மட்டும்தான் அவருடைய 3, 7, 10 பார்வைகள் மிகப்பெரிய யோகத்தை அந்த ஜாதகர் கொடுக்கும். நீ பாருங்க, அடுத்த 2.5 ஆண்டுகளில் வசதி வாய்ப்புகளோடு, சொத்து சுகங்களோடு, வாகன வசதியோடு, ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு வாழ்வில் நிறைவடையக்கூடிய நிலையோடு இந்த கடகராசியில் இருக்க போறாங்க. இன்னும் முதல்ல 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்த்துறாங்க. 2 விஷயத்த நம்ம இன்னும் கொஞ்சம் நாசுக்கா சொல்லுவீங்க. அந்த 11ஆம் இடத்தினுடைய தாற்பயம் ஒன்று இருக்குல்ல, ஒரு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, லாபஸ்தானம், வாழ்க்கை துணைக்கு அடுத்து ஒரு இடம், அதுவும் 11ஆம் இடம் தான். ஆமா ஆமா. இந்த நேரத்துல அப்படியும் ஒரு விஷயம், நல்ல உறவை 7ஆம் இடம் குறித்தால் இந்த சந்தோஷ உறவை 11ஆம் இடம் புரியுங்களா? சோ ஐயா என்ன சொல்ல வராங்க, திருமண உறவுங்கிறது இருக்கட்டுங்க ஐயா, நல்ல உறவு, திருமணத்திற்கு மீறிய உறவுகளில் கவனமாக இருக்குங்க. அப்ப 11ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார். கவனமா இருங்க. வசதி வாய்ப்பு வரும்போதுதான் மனுஷனுக்கு தப்பு செய்யணும் எண்ணமே வரும். இல்ல தன்னை மீறிய ஒரு நடவடிக்கைக்கு போவாங்க. இப்ப வசதி வாய்ப்பு வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்க சரியா இருந்துட்டீங்கன்னா ஜெயிச்சு மேல போயிடுவீங்க. இங்க தவறுகின்ற போது உங்களுடைய வாழ்க்கை தவறாயிடும். இப்ப நீங்க சொன்னதுக்கு என்னன்னா, அடுத்த 6ஆம் இடத்தை பாக்குறாங்க. பொதுவாக வழக்கு விவகாரம் இந்த காலகட்டத்துல நிச்சயமாக வெற்றியாகும். கொஞ்சம் துணிச்சலாக நடைபெறக்கூடிய, தைரியமாக நடைபெறக்கூடிய விஷயம் இருக்கு. இந்த 3ஆம் இடம் தைரியஸ்தானம், சகாயஸ்தானம் அப்படிங்களா? அப்போ இத்தனை நாளும் எங்கேயோ மறைந்திருந்த இவர்கள் ஒரு பெரிய வேகத்தோட தைரியம், வீரியம், பராக்கிரமம் எல்லாவற்றையும் கொண்டு என்னால முடியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் செயல்படக்கூடிய நிலை இந்த காலகட்டத்துல கடகராசியில் இருக்கு. புரியுங்களா? தைரியம் குறையுமா? கூடும் கூடும் கூடும். சரி, கூடும். நேயர்கள் அதை குறிச்சுக்கணும். நீங்க நம்ம 2 பேரும் எதுக்கு உட்காந்துருக்கோம்னா, நாம கூட விவாதிக்கலாம். இதை மக்களுக்கு புரியணும். அதுதானே நம்மளுடைய நோக்கம். அதுதான். என்னன்னா, இவர்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப வாழ வேண்டும். எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷமும் செல்வாக்கும் அந்தஸ்தும் அதிகரிக்கிறதோ, உயர்கிறதோ, அந்த காலகட்டத்தில் அந்த மனிதன் தவறு செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள், சூழ்நிலைகள் உருவாகும்.
அப்போ எந்த பாதையில் நாம் போவது, எப்படி ஜெயிப்பது, எப்படி வாழ்க்கையுடைய லட்சியத்தை அடைவது, அது புரிஞ்சுக்கணுங்கிறீங்க. ஆமா, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், முடிஞ்சு போச்சு. உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் நிலை மாறாமல் நீ வாழலாம். ஒரு அற்புதமா சொல்லியிருக்கீங்க. என்னன்னா இந்த 9ஆம் இடம் என்பது 30 ஆண்டுகளுக்கு பிறகு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் ஒரு ராசினருக்கு வரக்கூடியது. அப்படி ஒரு நிலை இப்பொழுது கடகராசினருக்கு வந்திருக்கு. அது வணங்க வேண்டிய தெய்வத்தையும் பள்ளிகொண்ட பெருமாளையும் நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க. நீர் ராசி பள்ளிகொண்ட பெருமாளை வணங்கினா போதும், அவரவர்கள் இருக்கும்போது நமக்கு என்ன இருக்கு. அற்புதமான தகவல். கடகராசினை புரிந்து கொண்டு உங்களுடைய காலத்தை மிகச் சிறப்பாக இந்த 2.5 ஆண்டு காலத்தை வென்றெடுக்க வேண்டும். இப்போ வாழ்க்கையில் எது நிரந்தரம்? ஏன்னா எல்லாமே இப்போலாம் கிடைக்கும். இந்த உயர்வு என்பதும் செல்வாக்கு என்பதும் அந்தஸ்து என்பதும் வருகின்ற போது அதை தக்க வச்சுக்கணும். இப்ப வருது உங்களுக்கு, தக்க வச்சுக்கிட்டோம். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அதாவது உங்களுக்கு ஐயா நீங்க அடிக்கடி ஒரு அழகான கருத்து சொல்லுவீங்க. மனிதன் உட்கார்ந்து இருக்கிறோம், இந்த சேர்ல இருந்து அப்படி கீழே விழுந்துட்டோம்னா அடிவிடாம தப்பிச்சுக்கலாம். உயர்ந்த இடத்தில் இருக்கிற போது கீழே விழுந்தா பொதுமான தகவல் இல்லைங்கய்யா. அந்த அந்த கருத்து நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க. அப்போ இப்ப உயர்ந்த பதவி வரும்போது இவங்க கவனமா இருக்கணும்னு நீங்க சொல்ல வரீங்க. கடகராசிக்காரர் சொல்லுவோம்னா, நீ விழ போகிற அது நதில் தான் விழ போற, நீரில் தான் விழ போற. நல்ல நீர்ல போய் விழு, அந்த சாக்கடை போய் விழணும். அது போலதான் புரியுங்களா. இவர்களுக்கு நல்ல நேரம் வந்து நம்ம 2 பேரும் சொல்லிட்டோம். புரியுங்களா. அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தை இதுல ஒரு செய்தியா, இப்ப இந்த 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது முதல் திருமணம் வந்து பாதிக்கப்பட்ட சிலருக்கு மறுமணம் நடக்குமே. அந்த நல்ல தகவல் உங்களுக்கு சொல்லணுமே. ஏன்னா சனி 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் 3 இடத்தோடு தொடர்பு இருக்கிறார். அப்ப முதல் திருமணம் விவாகரத்தான நேயர்கள் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம். உங்களுக்கு மறுமணம் ஆக போகிறது. அந்த நல்ல தகவல் உங்களுக்கு சொல்லுவோம். எப்படி இருக்குன்னா, அதே உடச்சி விட்டுருமே. விதவையாக இருக்கலாம், புரியுங்களா, இல்ல கணவரை பிரிந்தவராக இருக்கலாம். இந்த 2 அல்லது இவருடைய ஜாதிக்கு அந்த பெண் வந்து அந்த ஆண் வந்து ஒரு சற்று தாழ்ந்தவராக இருக்கலாம். சனீஸ்வருடைய நிலைப்படாது தானே. நிச்சயமாக மறுமணம் நடக்கும், மறுவாழ்வு உண்டு உண்டு. இதுல என்னன்னாங்கய்யா, இந்த சனி வந்து உட்காரக்கூடிய, சனி பகவான் வந்து அமரக்கூடிய இடம் சுக்கிரன் உச்சமாகக்கூடிய மீனம். அப்ப என்ன ஆகும்னா, இப்ப பெண்களுக்கு வந்து ஒரு கணவரோடு கருத்து மாறுபாடு வந்தா இந்த ஆணை எனக்கு தேவையில்லை அப்படி விவாகரத்து செய்யக்கூடிய எண்ணமும் இந்த 2 ஆண்டுகள்ல மிக அதிகமாக இருக்கும். ஆண் மக்கள் ரொம்ப கவனமா இருக்கணும். அதை இளம் தலைமுறையினர் ரொம்ப கவனமா இருக்கணும். கல்யாணம் 9 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஆனவங்க கூட இந்த காலகட்டத்தில் விவாகரத்து பண்ணிட்டு போவாங்க. தகவல் பாருங்க, அந்த 6ஆம் இடத்தை பத்தி பாக்கணும் இல்ல. 7ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம் 6ஆம் இடம் முக்கியம் இல்லது. அப்ப எவ்வளவு விவாகரத்து நடக்கும்? 7 விரயம் பண்றது. அப்போ நிறைய சூட்சமங்களுக்கு நம்ம பேச இருக்கு. சுக்கிரன் உச்சமாகிற இடத்துல சனி உட்கார்ந்துட்டாரு. கடகராசி ஆண்கள் புரிஞ்சுக்கிடணும். இப்போ நிறைய விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்தால் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த மே மாதம் உச்சமடைப்பட குரு சனி பகவானை பார்க்க போறாரு. அப்ப நிச்சயமாக இவருடைய வாழ்க்கையில் திருமணம், மறுமணம், உயர்கல்வி, செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும்.